கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். பழனி கோவில் நில மோசடி வழக்கில் சார் பதிவாளருக்கு முன்ஜாமீன். 100 கோடி ரூபாய் கோவில் நிலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சஸ்பெண்ட் ஆன சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் முன்ஜாமீன் கோரி மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் சார் பதிவாளருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்னு கோவில் தரப்பில் ஒரு இடையீட்டு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் சார் பதிவாளருக்கு நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கி மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். இது பற்றிய முழு விவரங்களையும் விவரிக்க இணைகிறார் செய்தியாளர் மாரிசாமி. வணக்கம். முழு விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. பழனி கோயில் நில மோசடி விவகாரத்துல சார் பதிவாளர் முன்ஜாமீன் அவர் ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த மனு தாக்கல் அந்த நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி அந்த அவருக்கு சார் பதிவாளருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி இருக்குது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. இந்த பழனி நில மோசடி விவகாரத்துல பழனி கோவில் நிலத்தை தனியார், அதாவது 2 பேருக்கு அதை பத்திரப்பதிவு செய்து கொடுத்த விவகாரத்துல அந்த சார் பதிவாளர் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த மனுவை அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாதுன்னு பழனி கோவில் சார்பாகவும் அவங்க இடையீட்டு மனுவும் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அது போக அந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் பழனி தண்டாயுதபாணி மடத்திற்கு சொந்தமான அந்த சொத்தை பதிவுத்துறையின் புதிய விதிகளை பின்பற்றாமல் முறைகேடாக சொத்துக்கள் தனிநபர் பேர்ல சேதுபதி, வெள்ளைத்துறை ஆகியோர் பேர்ல பத்திரப்பதிவு செய்து கொடுத்திருக்காருன்னு அந்த இடையீட்டு மனுவில் அவங்க சொல்லியிருந்தாங்க. இதை விசாரித்த நீதிபதிகள் அவருக்கு நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்.